இன்று எமது ஈழத்தேசத்தில் மாத்திரமல்ல கடல் கடந்து தமிழ்நாட்டிலே மற்றும் இந்தியாவிலே ஐரோப்பிய நாடுகளிலே வட அமெரிக்க நாடுகளிலே மற்றும் உலகில் பல நாடுகளிலே வாழுகின்ற தமிழ் பேசும் எங்கள் தமிழ் உறவுகள் இன்று தைப்பொங்கல் திருநாளை கொண்டாடுகிறார்கள். அவர்களுக்கு எனது ஆத்மார்த்தமான இனிய தைப்பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதை நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்து இன்றைய தைப்பொங்கல் தினம் உண்மையிலே இலங்கை தேசத்தை பொறுத்தளவிற்கு இயக்க ரீதியாக பார்க்கின்ற பொழுது 2017ஆம் ஆண்டு எங்கள் மக்கள் இந்த தைப்பொங்கல் தினத்திலே ஒரு முழுமையான சந்தோஷத்தோடு ஆத்ம திருப்தியோடு இந்த தைப்பொங்கலை கொண்டாடுவதாக கருத முடியாது. காரணம், தொடர்ச்சியாக 2016 நவம்பரில் இருந்து இன்று வரை தொடர்ச்சியாக இந்த நாட்டிலே நிலவுகின்றதான மழையின்மை, தொடர்ச்சியான வறட்சி, இந்த காரணங்களினால் இன்று எங்களுடைய மக்களுடைய ஜீவனோபாய தொழிலான விவசாயம் கிட்டத்தட்ட 80% மேல் இதுவரை பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் எங்களுடைய பெரும்போக மழையை 100% நம்பி செய்கின்றது. அந்த பெரும்போக பயிர்ச்செய்கை 80% பாதிக்கப்பட்டிருக்கிறது. 20% பயிர்களை காப்பாற்றுவதற்கு போனவரிடம் உள்ள நீரை எடுத்து அந்த பயிர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஆனால் அதே வேளை இந்த பெரும்போக மட்டுமல்ல, என்றால் போனவரிடத்துக்கு நீர் பொழுது நீர்ப்பாசனம் அந்த தண்ணி கொடுக்கப்படும் பொழுதோ இந்த சிறுபோகமும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இன்று நான் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மட்டக்களப்பு மாவட்டத்திலே இன்று வரை 70,000 குடும்பங்கள் முற்றுமுழுதாக இந்த வறட்சி பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்ந்து நீடிக்குமானால் மாவட்டம் முழுவதும், ஏன் இந்த வறட்சி தொடர்ந்து இலங்கையில் நீடிக்குமானால் இலங்கையிலே இது பாரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வர வாய்ப்பு இருக்கின்றது. அதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருப்பதாக வானிலை ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். என்றால் பலர் சொல்றார்கள் இந்த வறட்சி, இந்த மழையின்மை என்பது தொடர்ந்து செல்லும் என்று. ஆகவே இந்த தைப்பொங்கல் என்பது எங்கள் மக்களுக்கு முற்றுமுழுதான ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக இந்த வருடத்தில் அமைந்ததாக கூற முடியாது. அது இலங்கை மக்கள் எல்லோருக்குமாக நான் சொல்ல வேண்டும், அது எல்லோருக்கும் இது அமைந்து அப்படித்தான் இருக்கின்றது. அதே வேளையில் எங்களுடைய தமிழ் மக்களை பொறுத்தளவிற்கு இயற்கை ஒரு பக்கம், செயற்கை என்று பார்க்கும் பொழுது எங்களுடைய தமிழ் மக்களை பொறுத்தளவிற்கு அதுவும் ஒரு பாதிப்பாகத்தான் இருக்கின்றது. ஒரு சந்தோஷமாக இந்த தைப்பொங்கல் அமைந்ததாக கருத முடியாது. என்றால் எங்கள் மக்களுடைய எதிர்பார்ப்புகள், ஆசைகள் நிறையவே இருந்தது. அந்த எதிர்பார்ப்புகள், அவருடைய இந்த கனவுகள் முற்றுமுழுதாக நிறைவேற்றப்பட்டதாக கருத முடியாது. 2009 எங்களுடைய யுத்தம் மௌனிக்கப்பட்டாலும் அதன் பின்பு முன்னைய அரசு யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்பு இருந்த முன்னைய அரசு எங்கள் மக்களுடைய எதிர்பார்ப்புகளை, அவர்களுக்குரிய நீதியான தீர்வுகளை வழங்க தவறியது. அதனால் எங்கள் மக்கள் 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் தேதியிலே ஒரு நல்லாட்சியை ஏற்படுத்துவதற்கு மிக முக்கிய காரணகர்த்தாக்களாக இருந்தார்கள். நல்லாட்சி அரசினுடைய ஜனாதிபதியை கொண்டு வருவதிலே இந்த நாட்டினுடைய இனவாத மதவாதத்தை விரும்பாத பெரும்பான்மை மக்களோடு சேர்ந்து பெருமளவான பங்களிப்பை செய்தவர்கள் எங்களுடைய மக்கள். நல்லாட்சியினுடைய ஜனாதிபதி மேனமிறங்கிய மைத்திரிபால சிறிசேன அவர்கள் இலங்கையிலே 80% 70% வென்ற பகுதி எதென்று பார்த்தால் வடக்கு கிழக்கு பகுதிகள் தான். யாழ்ப்பாணத்திலே வென்றார், முல்லைத்தீவிலே, கிளிநொச்சியிலே, வவுனியாவிலே, மட்டக்களப்பிலே, திருகோணமலையிலே, அம்பாறையிலே என வடக்கு கிழக்கு பகுதிகளில் தான் அவர் அதிகளவான வாக்குகளை பெற்று ஜனாதிபதியாக வருவதற்கு வாய்ப்பு இருந்தது. அந்த மக்கள் இந்த நாட்டில் நல்லாட்சியை ஏற்படுத்தும் பொழுது பல எதிர்பார்ப்புகளோடு தான் அவர்கள் இந்த நல்லாட்சியை ஏற்படுத்தினார்கள். குறிப்பாக அரசியல் கைதிகள் தங்களுடைய பிள்ளைகளை இழந்து, தங்களுடைய கணவனை இழந்து, அதாவது சிறையில் வாடுகின்ற இந்த அரசியல் கைதிகள் தங்களுடைய பிள்ளைகள், தங்களுடைய கணவன்மார் வர வேண்டும் என்ற நிச்சயமாக ஒரு நல்லாட்சி வரும் பொழுது இவர்கள் எல்லாம் விடுதலை செய்யப்படுவார்கள் என்ற எதிர்பார்ப்போடு தான் அவர்கள் நல்லாட்சியை கொண்டு வந்தார்கள். அதே வேளையிலே வடக்கு கிழக்கிலே இருந்த பல ஆயிரக்கணக்கான காணிகள், ராணுவ முகாம்களாக, போலீஸ் நிலையங்களாக இருந்த காணிகள், அது அவருடைய வாழ்வாதார காணிகள், குடியிருப்பு காணிகள் விடுவிக்கப்படும் என்ற எதிர்பார்ப்போடு தான் நல்லாட்சியை கொண்டு வந்தார்கள். அது மாத்திரமல்ல, கிட்டத்தட்ட புனர்வாழ்வளிக்கப்பட்ட 11,900க்கும் மேற்பட்ட முன்னாள் போராளி கைகளை இழந்து, கண்களை இழந்து, கால்களை இழந்து, பல இடுப்புகளை இயங்க முடியாது. அவர்களுக்கு என்று ஒரு வாழ்வாதார திட்டம், அவருடைய வாழ்க்கையை மேம்படுத்துக்கான செயற்திட்டத்தை நல்லாட்சி அரசு கொண்டு வரும் என்ற எதிர்பார்ப்போடு வாக்களித்தார்கள். இவ்வாறு பல்வேறுபட்ட எதிர்பார்ப்பு. இன்று வடக்கு கிழக்கிலே 1,05,000க்கும் மேற்பட்ட விதவைகள் இருக்கிறார். தோப்படுத்துகிற மட்டக்களப்பு மாவட்டத்திலே கிட்டத்தட்ட 30,000க்கும் மேற்பட்ட விதவைகள், அதிலும் குறிப்பாக இளம் விதவை, இதிலும் குறிப்பாக காணாமல் போனவர்கள், காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய நிலை, பிள்ளையை, கணவனை தேடி
அலைகின்ற உறவுகளுடைய நிலை, இன்னும் அவர்களுக்கான ஒரு நீதி நியாயம் கிடைக்கவில்லை. அவர்கள் கூட இந்த நல்லாட்சி வரும் பொழுது இவருக்கான நீதி நியாயம் கிடைக்கும் என்றுதான் இந்த ஒட்டுமொத்தமான எதிர்பார்ப்புகளோடு ஆசைகளோடு தான் அவர்கள் இந்த நல்லாட்சியை கொண்டு வந்தார்கள். இப்பொழுது நல்லாட்சியினுடைய ஜனாதிபதிகள் பதவியேற்று 2 வருடம் முடிந்து இப்பொழுது 3வது வருடம் நினைக்கின்றேன் 3 நாட்கள் கடந்து விட்டது. அதே வேளையிலே 2015ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் 1ஆம் தேதியோடு பிரதமர் ஆட்சி, அதாவது பிரதமர் அவர்கள் 8வது பாராளுமன்றம் உருவாக்கப்பட்டு இப்பொழுது அது கூட 1 வருடம் கடந்து 2வது வருடம் செல்கின்றது. எங்களுடைய மக்களுடைய அந்த எதிர்பார்ப்புகள் இந்த ஆட்சியை கொண்டு வந்தார்கள். எங்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வு வேணுமென்றது ஒரு முக்கியமான விடயம். அதே வேளையிலே அதற்கு முன் இருந்த இந்த ஆட்சி அவர்கள் எதிர்பார்த்த அந்த விஷயங்கள் இன்னும் முழுமையாக முற்றுப்பெறவில்லை. இன்னும் அந்த பிரச்சனைகளுக்கான சரியான தீர்வுகள், நியாயமான தீர்வுகள் தரப்படவில்லை. அது மாத்திரமல்ல, இந்த நல்லாட்சி அரசிலே பல இனவாத மதவாத அமைப்புகள் மிக தீவிரமாக செயற்படுகின்றது. அத்தகைய அமைப்புகள் கூட கட்டுப்படுத்தப்படவில்லை. 3 தினங்களுக்கு முன்பு கூட எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய எல்லை பகுதியிலே, மட்டக்களப்பின் எல்லைக்குள்ளே வந்ததான சில மதகுருமார், சிலர் அந்த மதங்களோடு சேர்ந்து வந்தவர்கள் என்னுடைய பண்ணையாளர்களை மூர்க்கத்தனமாக தாக்கி இருக்கிறார்கள், கோடாலி எடுத்து விரட்டி இருக்கிறார்கள். நேற்றைய தினம் அந்த பண்ணையாளர்களுடைய மாடை வெட்டி ஒரு மாட்டினுடைய சந்தை கூட கொண்டு போயிருக்கிறார். இவ்வாறான செயற்பாடுகள் மிகவும் வேதனைக்குரியது. ஆகவே இந்த மக்கள் பல எதிர்பார்ப்போடு நல்லாட்சியை கொண்டு வந்தார்கள். அவை நிறைவேறும் என்ற எண்ணத்தோடு இருந்தார்கள். அதே வேளையில் ஒரு சுதந்திரமாக வாழக்கூடிய சூழல் இருந்து இப்போ அந்த சுதந்திரமான சூழலை குழப்பதற்கான சக்திகளும் செயற்படுகின்றது. ஆகவே இந்த மலர்ந்திருக்கின்ற 2017 எங்கள் மக்கள் இயற்கை ரீதியாக நாடளாவில் எல்லோரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வறட்சி என்ற ஒரு பக்கம் இருக்கின்றது. அதிலும் அந்த தைப்பொங்கல் அவர்களுக்கு ஒரு திருப்திகரமாக அமையாத நிலை இருக்கிறது. அதே வேளையில் அவருடைய எதிர்பார்ப்புகளும் அவருடைய ஆசைகளும் அந்த நிறைவேறாத நிலையில் தான் ஒரு அதிருப்தியான நிலை, அதாவது ஒரு என்ன சொல்லலாம், ஒரு வெறுப்பு நிலை அவர்களுக்கு இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே மலர்ந்திருக்கிற இந்த 2017 இந்த புத்தாண்டிலே கால இழுத்தடிப்பு இல்லாமல், ஏனென்றால் தொடர்ச்சியாக எங்களுடைய மக்கள் ஆட்சி மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு வளமையாக ஒவ்வொருவரும் புதிய ஆட்சிக்கு வருபவர்கள் நிச்சயமாக சிறுபான்மை மக்களுடைய வாக்குப்பலத்துடன் வந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த சிறுபான்மை மக்களுக்கு அவர்கள் கொடுக்கின்றதான வாக்குறுதிகளை ஒவ்வொரு அரசும் ஆட்சி மாறி மாறி வரும் பொழுது முழுமையாக நிறைவேற்றினால் தெரியவில்லை. ஆகவே எங்கள் மக்கள் ஆட்சி மாற்றங்களை கொண்டு வருவதற்கு வாக்களிக்கின்ற இயந்திரங்களால் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆக இந்த நல்லாட்சி அரசு கூட எங்கள் மக்களை வாக்களிக்க வேண்டுகளாக கருதிவிடக் கூடாது. இந்த வருஷத்தினுடைய நடுப்பகுதி, அதாவது வருகின்ற தமிழ் சிங்கள புத்தாண்டு சித்திரை புத்தாண்டிலாவது எங்கள் மக்களுக்கான ஒரு நிரந்தர அரசியல் தீர்வு என்பது கிடைக்கப்படுவதோடு ஏற்கனவே இருக்கின்ற அவர்களுடைய அந்த எதிர்பார்ப்புகள், அந்த ஆசைகள், அவர்களுடைய அந்த கனவுகள், என்னத்துக்காக இந்த நல்லாட்சியை கொண்டு வருவதற்கு தங்களை முழுமையாக அர்ப்பணித்து அவர்கள் வாக்களித்தார்களோ அவை நிறைவேற்றப்பட வேண்டும். எந்த விதமான கால இழுத்தடிப்படும் இல்லாமல், எந்த விதமான சாக்கு போக்களும் இல்லாமல், எந்த விதமான இனவாத மதவாத தென்னிலங்கையினுடைய கூக்குரல்களுக்கு அடிமணியாமல் நிச்சயமாக ஏற்படுத்த வேண்டும். இதை குறித்து இந்த நல்லாட்சியினுடைய ஜனாதிபதியை பிரதமரோடு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடந்த ஜனாதிபதி அவர்கள் இனவாத மதவாத அமைப்புகளுக்கு செவிசாய்த்து 3வது தடவை ஜனாதிபதி நினைத்தார். ஆனால் அது சரிவரவில்லை. ஆகவே இந்த நல்லாட்சி அரசு கூட இந்த இனவாத மதவாத அமைப்புகளுக்கு பயப்பட்டு நல்லாட்சி அரசு கூட மாற்றப்படும் நிலை வந்துவிடக்கூடாது. ஆகவே இந்த சிறுபான்மை மக்களுடைய, எங்கள் தமிழ் மக்களுடைய 30 வருஷத்துக்கு மேல் முழுமையாக இந்த யுத்தத்திலே பாதிக்கப்பட்டு எல்லாவற்றையும், உயிரை உடலை எல்லாவற்றையும் இழந்து நிற்கின்ற எங்கள் மக்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வோடு ஏற்கனவே அவர்களுக்கு இருக்கின்றதான பிரச்சனைகள் நிறைவு செய்யப்பட வேண்டும். இந்த 2017 அவர்கள் இருக்கின்ற அந்த அதிருப்தி என்பது வரப்போன்ற அடுத்த புத்தாண்டிலும் இவ்வாறு நிலையக்கூடாது. இந்த வருஷ ஆரம்பத்திலேயே இன்று எங்களுடைய வடக்கு கிழக்கு தாயகங்களிலே காணி சம்பந்தமான ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகின்றது. காணாமல் போன தங்களுடைய உறவுகள் சம்பந்தமான ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகின்றது. காணி சம்பந்தம் தங்களுடைய காணிகளை விடுவிக்க சொல்லி பாடசாலை குழந்தைகள் வீதிகளில் இறங்கி போராடுகிறார்கள். ஆக இந்த நிலை இந்த வருஷ ஆரம்பத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற நாட்டிலே மலைய மக்கள் தங்களுடைய சம்பள உயர்வை கோரி மலையகத்திலே பல இடங்களிலே வீதிகளில் இறங்கி ஆர்ப்பாட்டம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆக எவ்வாறு இந்த தைப்பொங்கல் எங்கள் மக்களுக்கு ஒரு முழுமையான சந்தோஷமான நாளாக அமையப் போகிறது என்பது உண்மையில் ஒரு கேள்விக்குள்ளான விஷயம். ஆகவே இந்த நிலை, இந்த அரசு நிச்சயமாக இந்த மக்கள் இன்னும் இந்த நல்லாட்சி அரசை நம்புகிறார்கள். ஆனால்
அந்த நம்பிக்கை கூட இப்பொழுது அவநம்பிக்கையாக மாறிக்கொண்டுள்ளது. ஆகவே நல்லாட்சி என்பது வரும் வாயளவிலான சொல்லாட்சியாக இருக்காமல் அது செயலாட்சியாக இருக்க வேண்டும். கால எழுத்தடிப்புகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்பதை கூறிக்கொள்வதற்கு மீண்டும் உலகளாவிய ரீதியிலே இந்த தைத்திருநாளை கொண்டாடுகின்ற அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் மீண்டும் எனது ஆத்மார்த்தமான இனிய தைப்பொங்கல் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நன்றி.